தமிழகத்தில் ஜூன் 10ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு கிடையாது. மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. இந்த அறிவிப்புகளை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக இப்போ அரசியலே மாறிக்கொண்டு வருகிறது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது. வரப்போகின்ற 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ரிசல்ட்ஸ் ஒரு புறம் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இந்த ஒரு நிலையில் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்னே சொல்லப்படுகிறது. ஓகேங்களா, இந்த ஒரு சூழ்நிலையில் தான் ஏகப்பட்ட விதமான அறிவிப்புகள் அப்படின்றது வெளியாகி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது அப்படின்னே சொல்லலாம். அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு. ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கணும். பள்ளிகள் திறப்பு எப்படியா இருக்க போகுது அப்படின்றது நம்மளால் பார்க்க முடிகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஓகேங்களா, இந்த ஒரு சூழ்நிலையில் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றத நம்மளால் பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் மஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, இந்த ஒரு சூழ்நிலையிலே ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள் அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் நிறைய அறிவிப்புகள் அப்படின்றது வெளியாகியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. இன்னொரு மிக முக்கியமான அறிவிப்பு 10ஆம் தேதியா அல்லது 13ஆம் தேதியா சந்தேகங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா வலுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் நிச்சயமாக இம்பார்ட்டண்ட்டான அறிவிப்புகள் இருக்கிறத நம்மளால் பார்க்கப்பட்டு கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பை முடிந்த அளவிற்கு பார்த்திங்கன்னா விரைவில் வெளியிட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் பள்ளிகளின் திறப்பு பற்றி அதிகாரப்பூர்வமாக நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்களோ அல்லது மற்றவர்களோ அறிவிக்கக்கூடிய முடிவுகளை பொறுத்து தான் அனைத்தும் பார்த்திங்கன்னா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையிலே 2024ஆம் ஆண்டு ஓகேங்களா, அதாவது 2024 எலெக்ஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு தகவல் உள்ளது அப்படின்னே சொல்லலாம். அடுத்த மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் இந்த ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் அப்படின்றது இன்னமும் மிக முக்கியமான தகவல்கள் அப்படின்றது வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே பள்ளிக்கல்வித்துறையும் பள்ளிக்கல்வித்துறையுடைய அமைச்சரும் பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட நிலைகளை நோக்கி கடக்க வாய்ப்புகள் இருக்குதுன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. ஸோ நிறைய மாற்றங்கள் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ பள்ளிகள் திறப்பை பற்றி எப்படியாப்பட்ட அறிவிப்புகள் இருக்குதுன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளிகள் திறப்பு பற்றி அடுத்த